ஆனால் வக்ஃபு கேஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை தமிழ்நாடு அரசு செய்யலை? அரசின் நிலைப்பாடாக அவர்கள் ஏன் அதை கொண்டு போகலை? சட்ட போராட்டத்தை ஒரு அரசாங்கத்தின் சார்பில் அவங்க ஏன் எடுத்து வைக்கல? இதில் இன்னொரு மோசமான விஷயம், நீங்கள் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வக்ஃபு கேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் கட்சி ஆரம்பித்தோம், 2 வருஷங்கள் நோக்கி நடைபெற்று இருக்கிறோம். சட்ட போராட்டங்கள் முதல் சட்ட போராட்டத்தை இந்த வக்ஃபுக்காக நம்ம தொடங்கியிருக்கிறோம். தொடங்கும் பொழுது திரு அபிஷேக் மனு சிங்வி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், இந்தியாவில் ஒரு நோட்டிசபிள் வழக்கறிஞரை வச்சு நம்ம அவரை வச்சு தான் வாதாடுறோம். இந்த கேஸில் எப்படியாவது நம்ம வந்து மக்களுக்கு சாதகமாக எதையாச்சும் தீர்ப்பை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடுறோம். ஆனால் இங்கே திமுக எந்த அளவுக்கு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னா, ஆளுநர் வழக்கில் வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் டீமை வந்து டெப்ளாய் பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கிற்காக. அப்போ இந்த அளவுக்கு முனைப்பு ஏன் உங்களுக்கு வக்ஃபு கேஸ் மேலே வரல? ஏன் அரசாங்கம் அதை செய்யலை? அப்போ திட்டமிட்டு ஒரு நாடகம் தானே இது. நீங்கள் ஒரு கண்துடைப்பு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் அப்படிங்கிறீங்க. எங்கே நீங்கள் பாதுகாத்துட்டீங்க? என்ன அவங்க உணர்வுகளை நீங்கள் மதிச்சிட்டீங்க? எதையுமே செய்யலை. கண்துடைப்புக்கு ஒரு நாடகம்.